சபையநல்லூர் சாம்பசிவமா? ஆமாம் சுவாமி, தங்கள் அடிமை. இன்னைக்கு நீங்க வருவேன் எனக்கு தெரியுமடா. இதுல இருந்து ஆச்சரியம் சுவாமி, தாங்கள் சாட்சாத் பரிமேச அவதாரமாயிற்று. ஆமா, காலையிலேயே காஞ்சிபுரம் வந்து விட்டாயே. ஆமாம் சுவாமி. என்ன தரிசிக்க ஏன் உனக்கு இவ்வளவு காலதாமதம்? முதலில் அன்னை காமாட்சி தரிசனம் செய்து விட்டு பிறகு தங்களை. அடே அறிவிலி, கண்கண்ட தெய்வமான என்ன காட்டிலும் அந்த கற்சலை காமாட்சி உனக்கு பெருசா தெரிகிறாளோ? நான் நினைத்தால் அந்த காமாட்சியை இந்த இடத்துக்கு வரவழைப்பேண்டா. என்னது காமாட்சி? இது வெறும் உலோகத்தால் ஆனது. நான் ஆணையிட்டால் சாட்சாத்து காமாட்சியில் ஓடோடி வந்து நான் விட்ட வேலையெல்லாம் தட்டாமல் செய்வாளடா. உண்டா கடைசி நாய் உட்கார். நாயா? ஆமாண்டா கழுதை. பேய் பிசாசுகளின் தயவால் பெரும்பொருள் சம்பாதிக்கும் பிச்சைக்கார பயலே. இவன் ஏளனமாக பேசியது யாரை? என் ஆத்தாளை, அண்டவராம் பூத்தாளை, அருமறைகள் பழகிச்சு வந்த வதாம் புயத்தாளை பேசிவிட்டான். தன்னுடைய கருணை கண்களா இந்த உலகத்தையே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி தாயா, நீ இட்ட வேலைகளை செய்ய இங்கு வருவாள். சாம்பசிவம் சுவாமி, இவனை அடித்து உதச்சி வெளியில விரட்டு. இல்லாவிட்டால் என் சக்தியால் இவனை சாம்பலாக்கி விடுவேன். முடியுமாடா உன்னால்? பார்க்கலாமா? நீ பார்க்கிறியா? என்னடா? முதல்ல இதை உன் கையில பிடி பார்ப்போம். சாமி 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 சாமி, என்னை மன்னிச்சு காப்பாத்து சாமி. காப்பாத்துறதா? எந்த ஜெகன் மாதாவை நிந்தனை செய்தாயோ அந்த அன்னை காமாட்சியிடமே மன்னிப்பு. ஜெகன் மாதா, அம்மா காமாட்சி, உயிர் பிச்சை கொடுப்பா, எனக்கு உயிர் பிச்சை கொடுப்பா. சாமி, நீங்க யார் சாமி? மன்னிக்கணும், நீங்க யார் சாமி? நான் யாரா இருந்தா என்னடா, அந்த அன்னை காமாட்சி யார் என்பது உனக்கு தெரிஞ்சுதா? வாங்க, இவர் தானுங்க எனக்கு மகரந்த மலர் கொடுத்த மகான். என் கர்ம நோயை தீர்த்த கண்கண்ட தெய்வமே, நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்பாடி, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆத்தாளுடைய கருணையினால ஒரு நோய் குணமாயிடுச்சுல, அவளே நினைச்சு சந்தோஷமா இருக்கும். இல்ல சுவாமி, நீங்க யாருங்கிறத சொல்லாம நாம இங்க இருந்து போகவே மாட்டோம். சொல்லுங்க சுவாமி, நீங்க யாரு? ஏன்டா ராஜா எனக்கு வற்புறுத்தி கேட்கிறேன்? அதுக்கு காரணம் இருக்கு சுவாமி. என்ன காரணம்? சுவாமி, பல வருஷங்களாகவே என் புருஷன் குஷ்டரோகத்தால நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தார். ஐயோ, உடம்பெல்லாம் எரியுதே. கொஞ்சம் இருங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். வேணாம். ஏங்க? இது வியாதியால ஏற்பட்ட எரிச்சல் இல்ல. அப்படின்னா நான் விஷத்தை குடிச்சிட்டேன். ஐயோ, ஆமா, இந்த குடிய வியாதியில இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிச்சல் மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அடங்கிடும். ஏமா நீ என்ன காப்பாத்துன? நானா காப்பாத்துனேன்? மரக்களை தானால முறிஞ்சு விழுந்தது. அப்போ இந்த மரக்கலையுமா என்ன மோசம் பண்ணிருச்சு? நீ சொல்றத பார்த்தா வேற யாரும் உன்னை மோசம் பண்ணிருக்கதா தெரியுது. ஆமாமா, யாரது? காமாட்சி. எந்த காமாட்சி? காஞ்சிபுரத்துல கோயில் கொண்டிருக்காளே அந்த காமாட்சி. சரி சரி, அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே. அப்படி அவ உன்னை மோசம் பண்றவளா இருந்தா மரக்கலைய முறிய வச்சு உன்னை காப்பாத்திருப்பாளா? என்ன காப்பாத்தி என்னமா பிரயோஜனம்? என் புருஷனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. எதனால?
குஷ்டத்தோட வேதனை தாங்க முடியாம என் புருஷன் விஷத்தை சாப்பிட்டுட்டாருமா. அந்த காமாட்சியே நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அவரு சாகிறதுக்கு முன்னாலே நான் சுமந்தலியா சாவனோட அந்த தூக்கு போட்டுக்க வந்தேன். ஏமா அவளை நம்புறேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக தூக்கு போட்டுக்க வந்த? அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னேனேம்மா. அப்பதானே நம்பணும். உயிர் போற அந்த நேரத்துலயா? அந்த நேரத்துல நம்பினாதான் விஷத்தோட சக்தி பெருசா இல்ல அவளோட சக்தி பெருசான்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ என்னம்மா நீ? சரி 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 விடு. இந்த பச்சிலை அரைச்சி உன் புருஷனுக்கு கொடு. விஷத்தை இது முறிச்சிடும். நில்லுமா, எல்லாத்துலயும் அவசரப்படுறியே. வர பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு நவாவரண பூஜை நடக்கும். அங்க உன் புருஷனை அழைச்சுக்கிட்டு போ. அங்க ஒரு கிறுக்க வருவான். அவன் கையில ஒரு மகரந்த மலர் இருக்கும். அது உனக்கு எப்படியும் கிடைக்கும். அந்த மலரை கசக்கி உன் புருஷன் உடம்புல தடவுனா குஷ்டம் பூரணமா குணமாயிடும். சரிம்மா. சுவாமி, நீங்க கொடுத்த மலரை தேய்ச்ச உடனே என் புருஷனுடைய புண்ணான உடம்பு பொன்னான மேனியா மாறிடுச்சு. இந்த அற்புதம் நடந்த பிறகுதான் அன்னைக்கு வந்தவ காமாட்சியை தவிர வேற யாரும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அவள் திருவாக்குபடி மகரந்த மலரை கொடுத்த நீங்க யாருன்னு தான் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க சுவாமி, நீங்க யாரு சுவாமி? சுவாமி 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 மெய் மறந்து இருக்க, தொந்தரவு பண்ணாதீங்க. சுவாமிகள் இங்கே எப்போ வந்தார்? கொஞ்சம் முன்னாடி தான் வந்தார். ஐயா, இவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஐயா, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் துடியா துடிச்சிருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன். சுவாமிகளுடைய சொந்த ஊர் மதுரை. பெயர் குழந்தை ஆனந்தா. இந்த பேரை விட மீனாட்சி மைந்தன் சொன்னா சீக்கிரமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். மீனாட்சி மைந்தன் பேர் வர காரணம்? சுவாமிகளுடைய தாய் தந்தையருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேர் இல்லாமல் இருந்தது. அதுக்காக பல கோயில் குளங்களுக்கு யாத்திரை சென்று கடைசியாக காமாட்சி அம்மனை வந்து சரணாகதி அடைஞ்சு தங்களுக்கு குழந்தை வாக்கியம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கிட்டு 41 நாள் காமாட்சி அம்மன் கோயிலேயே தங்கி விரதம் இருந்தாங்க. ஒரு நாள், சுந்தரி எழுந்து வா. ஒரு குழந்தையை வேண்டித்தான் என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த குறை உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே கணபதிக்கும் முருகனுக்கும் தாயாகி சொக்கநாதர் சமேதராக மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் என் அம்சமான மீனாட்சிக்கும் இந்த கலியுகத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதை தன்மடியில் தவழவிட்டு பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கம் உண்டாகியிருக்கிறது. நீ மதுரைக்கு உடனடியாக சென்று மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய். உங்கள் இருவரது குறைகளையும் நான் அங்கு தீர்த்து வைக்கிறேன். நம்ம களி நீங்கி போச்சுங்க. எப்படி? அன்னை காமாட்சி ஜோதி வடிவமா என் கனவுல வந்து நம்ம குறையை தீர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? நம்ம உடனே மதுரைக்கு போய் மீனாட்சி தரிசனம் பண்ணி ஆகணும். அதென்ன சுந்தரி, இப்பதானே காமாட்சி நம்ம குறையை தீர்த்து வைக்க போறதா சொன்னேன். அதுக்குள்ள மீனாட்சி? ஐயோ, அதுவும் அவன் உத்தரவு தாங்க. நீங்க பொறுப்படுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன். ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா உன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த. அதாவதுங்க, அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே, அதே மாதிரி குழந்தை பெக்காத என் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனுசரிச்சு தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறீ. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எங்க அப்படி செஞ்சுட்டு 2 பேர் குறையும் நீங்க. இதை வந்துட்டோமா? அம்மா
சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் ஆயிடும். சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க. ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறே. அது பிறந்த உடனே அவன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஆண் சிங்கமா பிறந்திருக்கு. சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பாள் நமக்கு 1க்கு 2 அனுகிரகம் பண்ணிருக்காளே. நீ ஏன் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது, அந்த குழப்பம்தான். அடி அசடு, இவ்வளவு தூரம் செய்த அம்பாள் இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? 2 குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தை வைப்போம். முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி. மீனாட்சி, நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன். 2 குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன். நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா. சுந்தரி, சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறகு. என்ன தர்மவாள், அவ பாட்டு குழந்தை விட்டுட்டு போயிட்டா இருக்கா? நீ பார்த்துட்டு சும்மா இருக்கல. அதானே சித்த நில்லுங்க. என்னது குழந்தைய விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தைய தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிருந்தோம். உங்க நன்னாக நீங்க பேசுறது காசு பணம், ஆடை ஆபரணம், வீடு வாசல், நிலவலங்களை கோவிலுக்கு சாதனை பண்றோம். ஏன் ஆடு மாடுகளுக்கு கூட நின்றுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு உண்டு. ஆனா மானுஷ கோயில இப்படி விட்டுட்டு போறதா எந்த கோயில எந்த சரித்திரம் கிடையாது. வீடு போங்க. மன்னிக்கணும், அது முடியாதுங்கிறத நாங்க முடிவா சொல்றோம். இவன் என்ன வச்சு அந்த குழந்தையை தூக்கி கையாளும். சுவாமிகளே, இவரல்ல, தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன்னா வேற யார் கொடுத்தா வாங்குவேன்? அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இவ தூக்கி கொடுத்தான்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு பிரிஷா இருக்கலாம். நாங்க பாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எடுத்துவே இல்லை. ரத்த அப்படி வரல, சனி படுத்துற பாடு தெரியுமோன்னு என்ன தெரியுமே. அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாக்குறேன் வரும். அந்த குழந்தைய சுண்டைக்காய தூக்கிக்கவே தூக்கிடுவோம். என்னைய பெத்தவங்க பக்கத்துல இருக்கும் போது அந்த குழந்தை நேரா அம்பாள் பாதத்தை போய் தொட்டு. அது மட்டும் வேணா, அம்பாள் பக்கத்துல தேவேன்னு இருந்த குழந்தை நான் போய் தொட்டோம்னா முகத்தை பார்த்துட்டு வராமரா கத்துறது. அதாங்க அவ சன்னிதானத்துல கத்த கத்த ஒரு குழந்தைய தூக்குறதுன்னா எனக்கு என்னமோ போல இருக்குதுங்க. அப்படிதானே இருந்தது. ஏன்னா ஒரு காரியம் பண்ணானே, என்ன குழந்தைய அம்பாள் பக்கத்திலேயே விட்டுருவோம். பேசாம இருந்த அத்தை ஜாம பூஜையை முடிச்சுட்டு கதவை பூட்டிட்டு உடனே திறக்கப்படாதுங்கிறதான சாஸ்திரம். ஆமா, அதனால கதவை பூட்டாம வெறுமனை சாத்தி வச்சுட்டு போடுறது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா. எந்த குழந்தையா இருந்தானே ராவல தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்குன்னு தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோசனை. செய்யலாம் செய்யலாம்.
நல்லா அழுத்தி தொடங்க. நான் தான் 3 ரூபாய் வச்சுட்டேனே. சோம்பே வெறுமன சாத்திர கதவு எப்படியா திறக்க முடியாம போகும்? அவள் முயற்சி பண்ணிட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. புரிஞ்சிருக்குமே. என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. சரி சரி, நீங்க போய் பல்லக்கு தூக்குற மரத்தையும் அந்த ஆட்களை உடனே கூட்டிட்டு வாங்க. வரவ அப்படியே போய் கதவை முட்டுங்க. அமைதிக்கு மறுபெயர் தானே ஆலயம். அதுவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு என்ன இது சத்தம்? என்னை நம்பி குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அது நிம்மதியாக தூங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்த என்னன்னா வெயிரம் பாஞ்சி இவ்வளவு பெரிய தேக்கு மரத்தாலே இத்தனை பேர் சேர்ந்து இடியா இடிச்சும் அந்த கதவு அசியலன்னா அந்த கதவு பலத்துக்கு மேல ஏதோ ஒரு பலம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு எட்டலையா? எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம கதவை வெறுமனை சாத்திட்டு தான் மடப்பள்ளிக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டம் உள்ள பூந்துண்டு கதவை திறக்க விடாதபடி அந்த பக்கத்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு எனக்கு தோன்றது இருக்கிறாங்க. எதுக்கு சாவி துவாரத்து வழியா உள்ள பார்த்துட்டோம்னா அது என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாருங்க. என்ன பாத்தே சுத்த தொலைநடிக பிராமணன். எனக்கு இப்படி பயப்படுறா? சுந்தரி, என்ன இது? அர்த்த ஜாமத்துல எதுக்கு இப்படி அழுக? அதாவதுங்க, இந்த குழந்தை என்கிட்ட வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தை நல்லா இருக்கு. அந்த குழந்தைய நீ விட்ட இடம் எது? அது தொட்ட பாதம் எப்பேற்பட்ட பாதம்? ஆமா, அன்னைக்கு நம்ம அந்த குருக்கள் கிட்ட ரொம்ப தைரியமா குழந்தைய தொட்டு பாருங்க, விட்டு பாருங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசினேன். இப்ப இருக்கு பின்ன அதேரியம். சுந்தரி, சிலையாய் நிக்கிற மீனாட்சி தன்னை நோக்கி தவழ்ந்து வந்த குழந்தைக்கு பசி வந்துட்டா சிலையாவே நின்றுடுவான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. நாம அங்க இருக்கும் போதே கோயில் தர்ம